இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இந்த அளவு வந்து நான் ஒரு 3 பெரிய பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு 1 1/2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 தக்காளி குட்டியாக இருக்கிறது, அப்புறம் ஒரு 9 பச்சை மிளகாய். நான் காட்டுற அளவு வந்து ஒரு 5 பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்விங்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைக்கவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து 1 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா குக்கரில் போட்டு 5 விசில் விட போகிறோம். ஸோ அதெல்லாம் அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி இப்படி கட் பண்ணாலே போதும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு பல் 5 சவுண்டு விசில் விடணும். காயெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ குருமாக்கு தேவையான பொருட்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, வேண்டாம், சோம்பு கொஞ்சம், இது 2 மட்டும்தான் சேர்த்து அரைச்சி நைஸாக எடுத்து வச்சுக்கணும். பொட்டுக்கடலை, சோம்பு 2த்தையும் வந்து ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நல்லா வாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கர் விசில் வந்ததும் அதை தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக. இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ விசில் விட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும். நெக்ஸ்ட் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதோடையே கொஞ்சம் மஞ்சள்தூள், கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஊற்றிக்கணும். லாஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்ச சோம்பு, பொட்டுக்கடலை 2த்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இதில் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். கலர் மாறிடுச்சு. அப்புறம் நல்லா கொதிச்சு பச்சை வடை போனோடனே இறக்கணும். இன்னும் கொதிச்சுட்டு தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சதும் இறக்கி கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். தெரிச்சது